குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குண்டான முழு விவரங்களை பார்க்கலாம். இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது, இது ஆணுடைய ஜாதகத்துக்கு எப்படி, பெண்ணுடைய ஜாதகத்துக்கு எப்படி அப்படிங்கிறது முழுமையாக பார்த்துடலாம். இப்போது 90s கிட்ஸ் அப்படின்னாவே நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ 2K கிட்ஸுக்கு எல்லாமே திருமணம் சீக்கிரம் ஆகிடுமா, எல்லாமே நல்லபடியாக நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அப்போது அதுலேயும் நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகாமல் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ 80s பிறந்தவங்க எல்லாத்துக்குமே திருமணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் அப்பவும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்களும் இருக்காங்க, பிரிஞ்சிருக்கிறவங்களும் திருமணமே ஆகாமல் இப்போ வரைக்கும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ இது 80s கிட்ஸோ 90s கிட்ஸோ 2K கிட்ஸோ இந்த பிறந்த வருடங்களை முன்வைத்து இந்த சம்பவங்கள் நடைபெறது கிடையாது. அவங்களுடைய சுய ஜாதகத்தை முன்வைத்து தான் நடக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு இல்லையா? அப்படிங்கிற விஷயம் உண்டு. அப்போது என்ன சொல்ல வர்றோம் இங்கே அப்படின்னா, ஜாதகத்தில் திருமணம் தாமதமாகிறதுக்கு உண்டான சூழல்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, திருமணம் தாமதமாகுது அப்படின்னா குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடம், கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடம், இது 2 தான் ரொம்ப முக்கியமான பாவங்களாக பார்க்கப்படுது. லக்னத்திலேருந்து 2ஆம் இடம், லக்னத்திலேருந்து 7ஆம் இடம். உங்களுடைய ஜாதகத்தில் லான் போட்டிருக்கோம், அதிலேருந்து கவுண்ட் பண்ணும்போது செகண்டாக வர்றது உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவம். அதே போல் உங்கள் லான் போட்டிருக்க அந்த லக்னத்திலேருந்து எண்ணி வர 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தானம், கலஸ்திரஸ்தானம். அப்போது சிம்பிள் பார்த்துக்குங்க, நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னா இந்த 2ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, செவ்வாயை கூட எடுத்துக்கலாம். செவ்வாய் மங்களகாரகன் தான், இருந்தாலும் ஒரு அரை பாவ கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எடுத்துக்கலாம். இப்போ சனி, ராகு, கேது, செவ்வாய் கூட ஒரு 50% தான். ஆனால் சனி, ராகு, கேது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் தாமதமாகும். இது 80களில் பிறந்தாலும் சரி, 90ல் பிறந்தாலும் சரி, 2000ல் பிறந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 2ஆம் பாவம் 7ஆம் பாவத்தில் பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்தை தாமதம் பண்ணும். ரெண்டாவதாக 2ஆம் பாவம் 7ஆம் பாவத்து கூட 8ஆம் பாவத்தையும் இணைச்சிக்கணும். 8ஆம் பாவத்தையும் இணைச்சிக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 2ஆம் பாவத்தை பார்க்கும். இப்போ ராகு, கேது, சனி 8ஆம் பாவத்தில் இருந்தாலும் திருமணம் தாமதத்தை பண்ணும். 2, 7, 8ல் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. இது ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் இது கட்டாயம் பொருந்தும். இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. 2, 7, 8 இதில் செவ்வாய் இருந்தாலும் பாதிப்பு தான், பாதிப்பு 50%. சனியோ ராகு, கேதுவோ இருந்ததுன்னா கண்டிப்பாக பாதிப்பு கட்டாயம் உண்டு. சனி பகவான் எந்தெந்த லக்னங்களுக்கு சுபராக வருகிறாரோ, முக்கியமாக துலா லக்னத்துக்கு சனி பகவான் சுபர். மற்ற எல்லா லக்னங்களுக்கும் கொஞ்சம் முன்பின் பாதகங்களை செய்தாலும் துலா லக்னத்துக்கு சனி பகவான் சுபர். அப்போ சனி துலா லக்னத்துக்கு மட்டும் பெரிய நெகட்டிவை செய்ய மாட்டார் திருமண வாழ்க்கையில். மற்றபடி எல்லா லக்னங்களுக்கும் சனி பாதிப்பை செய்வார். ஸோ அப்போ 2, 7, 8ல் பாவகிரகங்கள் இருந்தாலே திருமணம் தாமதமாகும், நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்தாலும் சரி. இது பொதுவாக ஒரு ஜாதக அமைப்பு. இரண்டாவதாக ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் திருமணம் தாமதமாகிறதுக்கு என்ன காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் பெண்ணுடைய ஜாதகம் இருந்தால் 2, 7, 8ல் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஆணுக்கு ஸ்பெஷலாக பார்க்கும்போது ஆணுடைய ஜாதகத்தில் கலத்திரக்கார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாதிப்படையாமல் இருக்கணும். அது என்ன சார் பாதிப்பு அப்படின்னா, முதல்ல சுக்கிரன் நீசமாகக்கூடாது, ரெண்டாவதாக சுக்கிரன் அஸ்தமனமாகக்கூடாது சூரியனோட, மூன்றாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சுக்கிரன் ராகு கேது கூட நெருக்கமாக அமரக்கூடாது. சுக்கிரன் ராகு கேது கூட நெருக்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணத்தை அது தடை செய்யுது, பாதிக்குது. ஆணுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு. இதுவே ஆணுடைய ஜாதகத்தில் கலத்திர காரக கிரகம் சுக்கிரனாக வந்தால் இதை சொல்கிறோம். கூடவே இன்னொரு பாயிண்ட்டு சேர்த்துக்கணும். என்ன அப்படின்னா,
ஆணுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது உங்கள் லக்னத்திலேருந்து எண்ணி வர 7வது வீடு என்னன்னு பார்க்கணும், அந்த வீட்டு அதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த வீட்டு அதிபதி பலம் இழந்தாலும், நீச்சமானாலும், அஸ்தமனமானாலும், ரெண்டாவது ராகுகேது கூட ரொம்ப நெருக்கமாக அமர்ந்தாலும் கண்டிப்பாக அது திருமண வாழ்க்கையை பாதிக்க செய்யுது. திருமண வாழ்க்கையை அது பாதிக்க செய்யுது. இது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில். இதே ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால், நல்லா பாருங்க. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பெண்ணுக்கு கலத்திரக்கார கிரகம். அந்த செவ்வாய் பலம் இழந்தாலோ, நீச்சமானாலோ, அஸ்தமனமானாலோ, அல்லது ராகு கேதுவுடன் மிக நெருங்கி அமர்ந்தாலோ, கூடவே இங்கே செவ்வாயோட சனி அமர்ந்தாலும், இந்த செவ்வாய் சனி இணைவை பற்றி ஒரு மாதமே உட்காந்து பேசலாம். அந்தளவுக்கு செவ்வாய் சனி இணைவு பெண்களுடைய திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்குதுங்க. செவ்வாயும் சனியும் பெண்ணோட ஜாதகத்தில் இணையக்கூடாது. அப்படி இணைஞ்சது அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல குரோத்து, நல்லா டெவலப் ஆகிடுவாங்க. அந்த திருமண வாழ்க்கை 0. ஸோ இந்த அமைப்புகள் இருக்குது. சரி, ஓகே. அந்த செவ்வாய் சனி இணைவு, செவ்வாய் ராகு கேது, செவ்வாயோட ராகுவோ செவ்வாயோட கேதுவோ இணைவு, செவ்வாய் நீசமாகிறது, செவ்வாய் அஸ்தமனமாகிறது, இந்த அமைப்புகள் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு திருமண வாழ்க்கை மிகப்பெரிய பாதிப்பை தந்தே தீருகிறது. ரெண்டாவதாக அது பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி ராகு கேது கூட சேர்றது, 7ஆம் அதிபதி நீச்சமாகிறது, 7ஆம் அதிபதி அஸ்தமனமாகிறது. இந்த அமைப்புகள் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பாதிப்பை கொடுக்கும். இப்போ பொதுவாக 2, 7, 8 பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் 7ஆம் அதிபதி ராகு கேது கூடயோ சனி கூடயோ சேரக்கூடாது, நீசமாகக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது. பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகு கேது கூட சனி கூட சேரக்கூடாது, நீச்சமாகக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது. 7ஆம் அதிபதியும் இதே கண்டிஷன் தான். ஸோ இத்தனை கண்டிஷன் இருக்குது. அப்போது இதில் ஏதோ 1, 2 எனக்கு இருக்குது சார், ஆனால் திருமணமாகி நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். எதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டாச்சு அப்படின்னா இயல்பாகவே அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டா, செவ்வாய் சனி கூட சேர்ந்தாச்சுன்னா அது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு உறவை கொடுக்கறதில்ல. அதுமாரி அந்த உறவை திருப்திகரமாக கொடுத்தாலும் இந்த செவ்வாயினுடைய தசாபுத்தியோ அல்லது சனியினுடைய தசாபுத்தியோ வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையும் பிரிவினையும் கொடுத்துருது. ஓகே. அதே போல் இந்த என்னென்ன கிரக நினைவுகள் இருந்தால் திருமண வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல அப்படின்னு சொன்னோமோ அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கணும். நடந்ததுன்னா கண்டிப்பாக பாதிப்பு உறுதியாக செய்யும். ஓகே. இப்போது தசாபுத்தி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னும் கூடுதலாக சொல்ல போனோம்னா இந்த 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் ஆண் ஜாதகத்துக்கு சுக்கிரனும் பெண் ஜாதகத்துக்கு செவ்வாயும் வக்ரமாகக்கூடாதுங்க. அப்படி வக்ரமாயிட்டாலும் அது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது அவங்ககிட்ட கிடைக்காது. நம்ம எவ்வளவு தான் பார்த்து சில விஷயங்களை பண்ணாலும் நீ என்ன பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு முடிச்சுக்குவாங்க. நம்மளுக்கு உண்டான அங்கீகாரம், நம்ம செயலுக்கு உண்டான அங்கீகாரம், நம்மளுடைய பாசத்துக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது. ஆப்போசிட். பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரமாகக்கூடாது, ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரமாகக்கூடாது. 2 பேர்த்துடைய ஜாதகத்திலையும் கலத்திர பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி வக்ரமாகக்கூடாது. இப்படி இருந்தால் கண்டிப்பாக அது பாதிப்பை கொடுக்கும். குடும்பம் அமைவது தாமதம், குடும்பம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு கூற்றும் இருக்குது. உங்கள் லக்னப்படி 2ஆம் அதிபதி இருக்கார் இல்லையா, அவரு நீசமாகக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது, ராகு கேது கூட கூடி நிற்கக்கூடாது. இந்த அமைப்புகள் இருந்தாலும் திருமணம் தாமதமாகும். இப்போ இத்தனை க்ரைட்டீரியாஸ் இருக்குது திருமணம் தாமதமாகிறதுக்கு. ஸோ இது எல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு திருமணம் நடந்துடுது. அது எப்போ நடக்கும்? இப்போது எனக்கு 7ஆம் அதிபதி வக்ரம் ஆகிடுச்சு, 7ஆம் அதிபதி ராகு கேது கூட இருக்குது, 7ஆம் அதிபதி நீசமாகிடுச்சு, இல்லை செவ்வாய் வக்ரம் ஆகிடுச்சு, செவ்வாய் ராகு கேது கூட இருக்குது, செவ்வாய் சனி கூட இருக்குது, செவ்வாய் நீசமாகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இருக்குது. ஆனால் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும்.
எப்போ நடக்கும்? அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்தினாலும், 7ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி காலங்கள்லையும், 7ஆம் அதிபதியின் நட்சத்திரத்தில் நின்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்கள்லையும் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். இது ஆணுக்கும் பொருந்தும். ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீசமானாலும், சுக்கிரன் அஸ்தமனமானாலும், சுக்கிரன் ராகு கேது கூட சேர்ந்தாலும், சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி கூட சேர்ந்தாலும், இப்படி எந்த அமைப்புகள் இருந்தாலும் திருமணம் நடக்கும். அப்போது இந்த கிரக இணைவுகள்லாம் திருமணத்தை தடை செய்யாதா சார் அப்படின்னா, திருமணத்தை தடை செய்கிறது அப்படிங்கிறது அந்த தசாபுத்திகள் தான். 7ஆம் இடத்துல 7ஆம் பாவத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்தினாலோ, 7ஆம் அதிபதியினோட நட்சத்திரத்தில் கிரகங்கள் தசாபுத்தி நடக்கிற பட்சத்துலேயோ, ஸோ இந்த மாதிரி தசாபுத்திகள் நடக்காமல் போகிற சூழ்நிலையில் தான் திருமணம் தாமதமாகுது. அந்த தசாபுத்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணுது. அந்த தசாபுத்தி திருமணத்தை நடத்தி வச்சிருது. இப்போ முன்னாடி சொன்ன விஷயங்களெல்லாம் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சுக்கிரன் ராகு கேது கூட இணைகிறது, சுக்கிரன் செவ்வாய் கூட சுக்கிரன் நீசமாகிறது, சுக்கிரன் அஸ்தமனமாகிறது அப்படிங்கிறது எல்லாமே இவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்தில் இவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நீசமாயிடுச்சு அப்படின்னு சொன்னதையுமே உடனே இவங்களுக்கு திருமணமே இல்லை, திருமணமே நடக்காது அப்படின்னு சொல்லவே கூடாது. கண்டிப்பாக திருமணம் நடக்கும், நல்லபடியாக எல்லா வேலைகளும் நடக்கும், எல்லாமே இருக்கும் மற்றவர்களைப் போல். ஆனால் அந்த 7ஆம் அதிபதி நீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை, அந்த 7ஆம் அதிபதி நீசம் ஆகுது அப்படின்னா அந்த நீசத்துக்கு உண்டான தன்மையோட திருமணம் நடக்கும், அவ்வளோதான். இப்போ 7ஆம் அதிபதி உச்சம் அப்படின்னா அந்த உச்சத்தின் அமைப்பின் பேரில் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை அந்த உச்சம் பெற்ற கிரகத்தின் போலவே திருமண வாழ்க்கை அமையும். நீச்சமாயிடுச்சுன்னா நீச்சம் பெற்ற கிரகத்தை போலவே திருமண வாழ்க்கை அமையும். திருமணம் இல்லை அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. இப்போ அதை மீறி எல்லாத்துக்கும் திருமணம் நடக்குமான்னு கேட்டால் அப்புறம் ஏன் சில பேர்த்துக்கு நடக்க மாட்டேது அப்படின்னா, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 7ஆம் இடத்தை இயக்கும் கிரகங்கள் தசாபுத்தி நாதர்களாக வராமல் போகும்போது திருமணம் நடக்காது. 7ஆம் பாவத்தை இயக்கும் கிரகங்கள் தசாபுத்தி நாதர்களாக வந்தால் கட்டாயம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதை தெளிவாக சொல்லாமையே நிறைய வீடியோ பதிவுகளாக நிறையா பார்த்தேன். நிறைய பேர் எங்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, இது உண்மையில் என்ன சார், இது திருமணம் நடக்குமா நடக்காதா, இது செவ்வாய் ராகு கேது 7ஆம் அதிபதி தான் காரணமா, இல்லை குடும்பாதிபதி தான் காரணமா, இல்லை எதுவுமே காரணம் கிடையாதா, அவங்களுடைய கர்ம பலனா, இல்லை அவங்க முயற்சி பண்ணாமல் போகிறதா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் வந்தது எனக்கு. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் தெளிவிக்கிறதுக்காக ஒரு சின்ன பதிவு இப்போ போட்டிருக்கேன். திருமண வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, படிப்படியாக ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ திருமணம் ஆகாததுக்கு காரணம் செவ்வாயோ சுக்கிரனோ மற்ற கிரகங்களோ கிடையாது அப்படிங்கிறத மட்டும் உணர்ந்துருங்க. முழுக்க தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். தசாபுத்தி நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்காது. அப்போ இந்த கிரகங்களெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறது தான் சொல்ல வருதே தவிர, அந்த திருமணத்தினுடைய தகுதி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வருதே தவிர, திருமணம் ஆகாதுங்கிறத கிரகங்கள் சொல்லாது. முழுக்க தசாபுத்தி தான் அதுக்கு காரணகர்த்தா அப்படிங்கிறத உண்டான ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ பதிவு செஞ்சுருக்கேன். அடுத்தடுத்த பதிவுகளில் அந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளவு கவனிக்க வேண்டியது இருக்குது, திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்னென்னவெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத படிப்படியாக ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம். ஓகே, உலக மக்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வளமோடு வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.